வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, ஒரு உதவியா இருக்கும். இன்னைக்கு ஐபிஎல்ல 22வது மேட்சான நம்ம சிஎஸ்கே வர்சஸ் நம்ம பஞ்சாப் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது. ரெண்டு மேட்ச் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் போன வீடியோல. ரெண்டு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டான சண்டிகர்ல வச்சுதான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பேர்ல உங்ககிட்ட காசு கீசு யாரு கேட்டாலும் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன், கொடுக்காதீங்க. நம்ம யாரும் எந்த பிரைமும் மண்ணாங்கட்டி எதுவும் பண்றது இல்லை. நான் ஒரே உங்ககிட்ட டெலகிராம்ல வந்து பாட்டு மட்டும் நான் வச்சிருக்கேன். அதுல யாராச்சும் ஒரு சிலர் வந்து எனக்கு இந்த மாதிரி வித்ட்ராவல் பண்ண எனக்கு பிரச்சனை, இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும்னா நான் வாய்ஸ் மெசேஜ் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அப்போதான் நான் என் வாய்ஸ் இங்க தெரிறது அங்க தெரியும். டெக்ஸ்ட் பண்ணேன்னா கூட ஏமாத்துவாங்கன்னு சொல்லி தான் நான் எப்போதுமே உங்களுக்கு என்ன ரிப்ளையா இருந்தாலும் சரி, அது எத்தனை மணிக்கா இருந்தாலும் சரி, நான் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தான் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு இதுன்னா நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுவோம், அது வேற. பட் பொதுவா நான் முக்கியமான விஷயத்தெல்லாம் வாய்ஸ்ல தான் சொல்லுவேன். அப்பதான் இந்த வாய்ஸ் வந்து ஒன்னா இருக்கும், வாய்ஸ்ல ஏமாற்ற முடியாது. அதனாலதான் நான் அப்படி பண்ணுவேன். பட் கொஞ்சம் நீங்களும் கவனமா இருந்துக்கோங்க. நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் பிளே சார்பா கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போல இப்போ கலந்துக்கிட்டா கூட நீங்க கலந்துக்க முடியும். இன்னும் 55 மேட்ச் கிட்ட இருக்கு நமக்கு. அதனால தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக இந்த ஆப்ல டெய்லி ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. 10 ரூபாய்க்கு போன், 20 ரூபாய்க்கு போன் கான்டெஸ்ட் போடுறாங்க, பைக் போடுறாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் 3 ரூபாய்க்கு பெரிய பெரிய கிராண்ட் லீக் கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க, 10 ரூபாய்க்கு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும். ஒரு டைம் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க ஆட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இருக்குது. ஹெட் டு ஹெட் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் 30 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 16 சிஎஸ்கே, 14 நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு டீமே டஃப் ஃபைட் தான் ஆடி இருக்காங்க. நம்ம பஞ்சாப் தானே அசால்ட்டா நினைக்கூடாது. ஹெட் டு ஹெட்ல பஞ்சாப் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த சீசன்லயும் அவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட். இந்த பிச்சை பத்தி உங்களுக்கு தெரியும், இது வந்து கொஞ்சம் லோ ஸ்கோர் பிச் தாங்க. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கும் போதே சொன்னேன், லாஸ்ட் இயர் ஐபிஎல் வச்சுலாம் நம்ம பார்க்கும்போது சொன்னேன். பிச்சோட பாருங்க, ஆஃப் சைடு 65, லெக் சைடு 66, ஸ்ட்ரைட்ல வந்து 74. பிச் ஓரளவுக்கு சின்ன பிச்சா தான் இருக்கு, ஸ்ட்ரைட்ல எல்லாம் வந்து கம்மி தான். அண்ட் நம்ம இதுல பவுண்டரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்ட்ரைட்ல மட்டும் வந்து லாங்கர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லு வந்து இருக்கு, அப்படி மிடில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. பட் இன்னைக்கு வந்து அஃபிஷியலா பிச் ரிப்போர்ட் டெலகிராம்ல கொடுப்பாங்க, அதையும் பார்த்துக்கலாம். பிச்சோட வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் லைட்டா கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. 170 to 180 வந்து இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர்னு சொன்னாங்க. ஓவராலா இந்த பிச்சில் ஒரு மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஆன் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 205, லோ ஸ்கோர் 155 வந்திருக்கு. ஒரு மேட்ச் தான் நடந்தது. RR 205 அடிச்சாங்க. பட் 180 இருந்து 190 வரைக்குமே நம்ம வந்து ஸ்கோர் வரும்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் இது வந்து ஃபாஸ்ட்டுக்கான ஃபேவரட் பிச்சுங்க. இது ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த மேட்சை மட்டும் நீங்க கணக்கிடாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் வச்சு நான் பேசுறேன். போன வருஷம் 5 மேட்ச் நடந்தது இதே கிரவுண்ட்ல, 2024 ஐபிஎல்ல. அதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 167 தான். நான் அதுக்கான போட்டோ கூட முதல் மேட்ச்ல நான் போட்டேன் டெலகிராம்ல. எல்லாமே நீங்களும் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஸ்கோர் வர்றதுனால நம்ம வந்து ஒரு 170 இருந்து 190 வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதுவும் குறிப்பா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா என்ன நிலைமைன்னு நம்மளால சொல்ல முடியாது. பஞ்சாப் பண்ணா கூட ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து குறையாம இந்த பிச்சில் வந்து 9 இருந்து 12 விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த பிச்சில் 5 இருந்து 6 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே அதிகம், டூ மச் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இருந்து 5 விக்கெட்டே எடுத்து கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பிச்சில் பெருசா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடையாது. அதனால நான் சொல்றேன். இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப், பிரியன் சாரியா, பிரப் சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், வாதிரா, அதுக்கடுத்து மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ். இந்த 6 பேர்ல டபுள் ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கு? கண்டிப்பா இருக்குது. பிரப் சிம்ரன்ஸோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேக்ஸ்வெல் பேட்டிங்கும் பண்றாரு, பிளஸ் பவுலிங்கும் பண்றாரு, பிளஸ் ஃபீல்டிங்லயும் மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து பாயிண்ட் வரும். ஒரு கேட்ச் கட்டாயம் பிடிப்பாரு. பிபிஎல் எல்லாம் ஒரு மேட்ச்
மேக்ஸ்வெல் வந்து 4 கேட்சிங்கெல்லாம் பிடிச்சி கொடுத்தாரு. ஏன்னா அவருடைய ஃபீல்டிங் செட்டப் அப்படிதான் இருக்கும். எவன் எங்கெங்க ஆடுறானோ அவன் கிட்ட மேக்ஸ்வெல் வந்து நிப்பாரு, கரெக்டா கேட்ச் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா மேக்ஸ்வெலுக்கு வந்து பேட்டிங்லயும் பாயிண்ட் வரும், பவுலிங்லயும் பாயிண்ட் வரும், பிளஸ் ஃபீல்டிங்லயும் பாயிண்ட் வரும். அதனால அவருடைய ஃபேண்டசி வேல்யூ வேறும். அண்ட் ஸ்டோய்னிஸுக்கு வந்து பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால அவருடைய ஃபேண்டசி வேல்யூவும் ஏறத்தான் செய்யும். உடனே நம்ம நினைக்கலாம் ஃபிளாப் ரிசல்ட் தானே கொடுக்குறாங்க அப்படின்னு. இருந்தாலும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதனால நம்ம வந்து இந்த 3 பேரையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்குன்னு இவங்க 3 பேரையும் தான் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்ல. இந்த 3 பேருக்கு பேட்டிங்கை விட்டுட்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதனால நம்ம வந்து சொல்றோம். இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்கன்னா பிரியன்ஸ் ஆர்யா மேட்ச் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணாரு. அந்த மேட்சுமே அவருக்கு 12 ரன்ல ஒரு ஈஸி கேட்சை வந்து டிராப் பண்ணிட்டாங்க. இல்ல அப்படின்னா அந்த மேட்சும் இவர் வந்து இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டாரு. ஒரு அதிரடியான ஹிட்டர். பட் லாஸ்ட் மேட்ச்லாம் ஆர்ச்சர் பால், அந்த மாதிரி பால், அந்த பால் எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் அவுட் ஆகிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கொஞ்சம் நல்ல அதிரடியான பிளேயர், அந்த பவர் பிளேல அடிச்சு விளையாடக்கூடிய பிளேயர். குறிப்பா அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது ரெண்டுமே பெரிய வித்தியாசங்கள் இல்லை. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 20-30 ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரப்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர்லாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லு. நிறைய பேர் இன்னும் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணாரு, நீ இருக்கிற 22 பிளேயரையுமே இம்பார்ட்டன்ட் தானே சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பிளேயர்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான், அதனாலதான் அவங்க IPL விளையாடுறாங்க. நம்ம இங்க சும்மா இருக்கோம். 22 பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ வந்து ஒரு மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் 10 ரன் அடிச்சாரு, அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாத பிளேயர் ஆயிடுவாரா? எல்லா இருக்கக்கூடிய 2 டீம்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் 11+11 22 பிளேயர்ஸ், இப்போ இம்பாக்ட் பிளேயரை சேர்த்து நமக்கு வந்து 24 பிளேயர்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். அதனாலதான் அவங்க வந்து IPL ஒரு பஞ்சாப் கிங்ஸுக்கு விளையாடுறாங்க, ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விளையாடுறாங்க. பட் இந்த மேட்ச்ல நீங்க கிராண்ட் லீக் டீம் போட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே ஸ்மால் லீக்குன்னா நான் சொல்லியிருக்கேன், அந்த 9 பிளேயர் தான் ஸ்மால் லீக்குக்கு இம்பார்ட்டன்ஸ். இது தெரியாம நீங்க எல்லாரையும் நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன்னு நினைச்சா அது என்னோட தப்பு கிடையாது. கிராண்ட் லீக்குக்கு 24 பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். யாரு திடீர்னு பாத்தீங்கன்னா 1% எடுத்தவன கேப்டனா போட்டவன் தான் கிராண்ட் லீக் வின் பண்ணியிருப்பான். அதனால அப்போ அவன் இம்பார்ட்டன்ட் இல்லாம போயிடுவானா? நீங்க அநேகமா போய் பாருங்க, கிராண்ட் லீக்ல இந்த 50%ல இருந்து 70% எடுத்ததை விட கீழே இருக்கிற பிளேயர்ஸ் தான் கிராண்ட் லீக்ல அதிகமா வின் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து வேதிரா தான் யாருமே எடுக்கல, ஆனா அவரு ஸ்கோர் பண்ணலையா 60 ரன் கிட்ட. அந்த மாதிரி தான் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான். நமக்கு கிரிக்கெட் விளையாடுற எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபேண்டசின்னு வரும்போது ஸ்மால் லீக்குக்கு அந்த 9 பிளேயரை நம்ம தனியா பிரிச்சிருவோம். அந்த இது ஒரு ஸ்லைடு போடுவேன், அது ஸ்மால் லீக்குக்கு. மீது எல்லாருமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா பிரப்சிம்ரன் சிங்க்கு நான் இப்போ ஒரு 10 டீம் போடுறேன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாரு அப்படின்னா ஒரு 3-4 டீம் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அவரை ஒரு 4 டீம்ல கவர் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அவரா டோனியான்னு வரும். அப்போ நான் அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்னா ஃபுல்லாமே அவரே டீம்ல எடுப்பேன். ஒரு 1 or 2 டீம்ல தான் வந்து டோனியை ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எதுவுமே தெரியாம உங்க பாட்டுக்கு சொன்னீங்கன்னா என் பொறுப்பு கிடையாது நண்பா. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 30-40 ரன் கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர். உடனே வந்து சொல்லுவாங்க லாஸ்ட் மேட்ச் 10 ரன் தானே அப்படின்னு. ஒன்னும் இல்லை, நீங்க ஸ்ரேயஸ் ஐயரோட T20 ரெக்கார்டு லாஸ்ட் இயர் IPL இருந்து எல்லாமே பாருங்க. அவர் சேசிங் வரும்போது ஒரு மேட்ச் கூட 30+ அவுட் ஆனது கிடையாது. லாஸ்ட் மேட்ச் எப்படியோ அவுட் ஆயிட்டாரு, அதுவும் விலகி ஆர்ச்சர் பால் அவுட் ஆயிட்டாரு. அது எனக்கு நல்லது. ஏன்னா நிறைய பேர் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டாங்க, நான் எதுவுமே போடல, அவுட் ஆகி போனார், நல்லது. இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சியை தான் நம்ம பார்க்கணும். ஒரு 10 மேட்ச் ஆடுறாரு அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் அதுல வந்து ஒரு 7-8 மேட்ச் வந்து அவர் ஃபிளாப் ரிசல்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு. மீதி ஒரு 2 மேட்ச் வந்து ஃபிளாப் ரிசல்ட் கொடுக்குறாரு. அந்த ஒரு 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் லாஸ்ட் மேட்ச் 10 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு RRக்கு அகைன்ஸ்டா. இன்னும் ஒரு மேட்ச் கூட அவர் ஃபிளாப் ரிசல்ட் கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த கன்சிஸ்டன்சியை பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் நல்லா ஆடி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து வேதிரா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே சூப்பராகவே ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஆவரேஜும் சூப்பரா இருக்கு. இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்கிறாரு. மேக்ஸ்வெலுக்கு வந்து 2 ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு அவருக்கான ஆப்ஷன் இருக்கு. அங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிறைய பேர் கிடக்காங்க நம்ம CSK டீம்ஸ்ல. அதனால அவருக்கான ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு. அண்ட் இந்த வெனியூலையும் மேக்ஸ்வெல் பெருசா ஆடினது கிடையாது. இந்த சீசன்ல ஓவர் நல்லா போல் பண்ணியிருக்காரு. 3 மேட்ச்ல 6 ஓவர்
ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 2 மேட்ச் தான் அவருக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸ்டோய்னிஸும் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல எல்லாம் அட்டாக் பண்ண வர்றாரு. அது பெரிய மைனஸ். இன்னைக்கெல்லாம் அவருக்கு டெத்ல கொடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் டெத்ல அவருக்கு கொடுக்க போய் தான் ஸ்கோர் அந்த மாதிரி வந்து ஏறிட்டு. இன்னைக்கு டெத்ல எல்லாம் ஸ்டோய்னிஸ்க்கு வாய்ப்பே கிடையாது. பட் லாஸ்ட் மேட்ச் டெத்ல பவுல் பண்ணாரு. சொல்ல முடியாது, பாண்டிங்கோட கோச் எப்படி வேணாலும் இருக்கலாம். பேட்டிங்கும் வர்றாரு, பவுலிங் வராதுங்கிறதுனால ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 டீம்லயாச்சும் அவரை ட்ரை பண்ணிருங்க. அட்லீஸ்ட் ஸ்டோய்னிஸ் கிட்ட இருந்து 2 ஓவர் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததா நம்மளுடைய பவுலர்ஸ் முக்கியமான 4 பவுலர்ஸ் இருக்கிறாங்க. இதுல வந்து ஷாசாங் சிங் அவருடைய பெரும்பாலான ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா 10 டீம் போட்டேன்னா ஒரு 5 டீம் வரைக்கும் நான் கன்சிடர் பண்ணுவேன். செகண்ட் பேட்டிங் பண்ணா கொஞ்சம் கன்சிடர் பண்றதை கம்மி பண்ணுவேன். அது சுரியான் செட்ஜி, இவர் வந்து நல்ல யங் டேலண்டட் பிளேயர். பட் லாஸ்ட் மேட்ச் நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நான் நல்லா ஸ்கோர் பண்ணுவார்னு நினைச்சேன், பட் ஸ்கோர் பண்ணல, பெருசா வந்து ஆடல. பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர். பட் பவுலிங்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேட்டிங்கும் ரொம்ப லேட்டா தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து யான்சன், சிங்கு, சஹால், ஃபெர்குசன். இதுல டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர் யான்சன், ஃபெர்குசன், சிங். இந்த 3 பேருமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இனிஷியல் அட்டாக் பண்றாங்க, மிடில், டெத் எல்லா போர்ஷன்லயும் கவர் பண்றாங்க. சஹால் நல்ல பவுலர் தான். இந்த சீசன்ல கொஞ்சம் அவருக்கு வந்து டே வந்து அந்த மாதிரி இல்லை. 3 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இந்த பிச்லயும் பெருசா ஸ்பின்னிங் சப்போர்ட் பண்ணாது. அதிகபட்சம் இன்னைக்கு மேட்ச்ல 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். சிங்கு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் பிளஸ் டெத். ஃபெர்குசன் டெத் மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். யான்சன் 1ல இருந்து 2 விக்கெட். லாஸ்ட் மேட்ச்ல அவர் பால்ல அவரே கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாரு. இல்லைன்னா 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. 1 விக்கெட் எடுத்ததுக்கு 2 விக்கெட் கிடைச்சிருந்திருக்கும். அவர் போட்டு அவரே கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணி விட்டாரு. கஷ்டமான கேட்ச் தான், பட் இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த 3 பவுலர்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு. அடுத்ததா நம்ம சிஎஸ்கே டீம் இன்னைக்காச்சும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு தோத்தோம் அப்படின்னா கிளம்பிட வேண்டியதான் இந்த ஐபிஎல்ல இருந்து. இந்த மேட்ச் ஒரு கம்பேக் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை வரும். என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் ரவீந்திரா, கான்வே, ருத்து, அடுத்து சிவம் துபே, விஜய் சங்கர், ஜடேஜா, இந்த 6 பேர் வந்து டாப்ல ஆடுறாங்க. இதுல உங்களுக்கே தெரியும் ஜடேஜாக்கு மட்டும்தான் டபுள் ஆப்ஷன் இருக்கு. மீது எல்லாருக்குமே ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். எந்த ஒரு அட்வான்டேஜும் வந்து கிடையாது. குறிப்பா ரச்சின்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பேட்டிங் பண்ணா நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. ஆனா செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது 2 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே போலதான் ருத்து செகண்ட் பேட்டிங்லாம் வரும்போது அவர் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஆனா 2 மேட்ச் நல்லா ஆடி இருக்காங்க. மொத்தம் 4 மேட்ச். அதுல ரச்சினும் வந்து 4ல 2 மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ருத்துவும் அதே போலதான் 4 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணி நல்லா 40+ 50+ ஸ்கோர் பண்றாரு. அவரும் அதே போலதான் 2 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனா 2 பேருமே 2 இன்னிங்ஸ் செகண்ட் பேட்டிங்னா நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். கான்வே ஃபர்ஸ்ட்னாலும் சரி செகண்ட்னாலும் சரி ஒரு 20ல இருந்து 30 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி பிளேயர். SI T20ல இருந்து நான் பார்க்கேன். JSKல ஆடும்போதும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்காரு. அண்ட் நம்மளுடைய சிவம் துபே இந்த சீசன்ல எல்லாரும் வந்து நம்ம டோனியை கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். டோனி என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, அவர் என்ன செஞ்சாரு. ஆனா சிவம் துபையை யாருமே பாக்குறது இல்ல. 4 மேட்ச்ல வெறும் 64 ரன்னு, வெறும் 16 ஆவரேஜ் தான். என்ன ஒரு 6 அடிச்சிடுறாரு. அதனால நம்ம வந்து துபை யாரும் பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஜடேஜாவை பாருங்க, 4 மேட்ச்ல 76 ரன், ஒரு 60 பால்ல 76 அடிச்சிருப்பாரு. அதே போல 4 மேட்ச்ல 2 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதுவா ஜடேஜா? 4 மேட்ச்ல 8 விக்கெட் 6 விக்கெட் ஸ்கோர் பண்றதுதான் ஜடேஜா. 4. ஆனா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், தோனி தான்ப்பா காரணம், தோனி தானே இந்த டீமுக்கு வந்து இது, தோனியை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு. ஆனா துபையை பார்க்க மாட்டோம், சரி நம்ம ஜடேஜாவை பார்க்க மாட்டோம், அஸ்வின் அவர் நம்ம அண்ணன் அதுக்கும் மேல அவரே நம்ம பார்க்க மாட்டோம். நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா அட்டாக் ஃபுல்லா டோனி மேலதான் இருக்கும். எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, டோனிலாம் நல்லா தான் அவரு அவரு ஆடதான் செய்யறாரு. இதுக்கு மேல அவர் என்ன பண்ண முடியும். துபை வந்து பாருங்க, குறிப்பா துபை நான் சொல்றதுதான், செகண்ட் பேட்டிங் வந்தா ஃபுல்லா ஃபிளாப் தான் ஆறாகிறாரு. செகண்ட் பேட்டிங் வந்தா பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கவே முடியல அவர்கிட்ட இருந்து. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சதுன்னா துபையை கையில பிடிக்க முடியாது. பயங்கரமா ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. லாஸ்ட் ஒரு 15 மேட்ச் ரிசல்ட்டை பார்க்கும்போது நான் முதல்ல இருந்து சொன்னதுதான், துபை செகண்ட் பேட்டிங் வந்தா அந்த ரன்னை தாண்டணும். ஒரு 20+ தாண்டிட்டாரு. அன்னைக்கு வந்து செகண்ட் பேட்டிங்கா இருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா ஸ்கோர் பண்ணிடுறாரு. அந்த 20 ரன்னை தாண்டல, முடிஞ்சு போச்சு, அவுட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் சங்கர் டெஸ்ட்னு சொல்றாங்க, பட் என்ன பண்றது, எல்லாரும் அவங்கவுங்க போய் பார்த்தாதான் தெரியும், அங்க விளையாடுற நிலைமையை பார்த்தாதான் தெரியும். பட் 2 மேட்ச்ல 39 ஆவரேஜ், இன்னைக்கும் ஒரு 20ல இருந்து 30 ரன் அடிச்சு கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அதிரடியா விளையாடணும், ஒரு அப்பதான் ஒரு இது இருக்கும். மற்ற டீம் பிளேயர்ஸ் எல்லாம்
10 பால் பிடிச்சி 20 ரன் அடிக்காங்க, 11வது பால் அவுட்டு, போட்டு அது அவ்வளவுதான். இது இவங்களாம் அப்ப இல்ல, 50 பால்ல 60 ரன் அடிக்காங்க, அப்புறம் அவுட் ஆறாங்க. அதுல என்ன யூஸ் இருக்கு? டீமுக்கு ஒரு யூஸ் இல்லை. கொஞ்சம் அதிரடியா விளையாண்டாதான் முடியும். ஜடேஜா நான் சொல்றேன், லாஸ்ட் ஒரு 10 மேட்சாவே 15 மேட்ச் T20ல ஒரு 3 மேட்ச் மட்டும் தான் ஜடேஜா விக்கெட்டே எடுத்து கொடுத்திருக்கிறாரு T20 கிரிக்கெட்ல. அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சேப்பாக் பிச்சில் விளையாண்டதுனால நான் லாஸ்ட் மேட்ச் எடுத்தேன், இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அவரை பிக் பண்றதே. அடுத்ததா நம்மளுடைய தோனி இந்த சீசன்ல 4 மேட்ச்ல 76 ரன் அடிச்சு 19 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவரால் ஏண்டது ஆடுறது அவ்வளவுதான். ஸோ ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா 2 டீம்ல தோனியை ட்ரை பண்ணுங்க. குறிப்பா செகண்ட் பேட்டிங் பண்ணாரு. ஏன்னா எல்லா டீம்லயுமே நீங்க பிரப் சிம்ரன் சிங்கே 10 கிராண்ட் லீக் டீம்ல எடுக்கணும்னு கிடையாது. தோனியும் ட்ரை பண்ணுங்க. திடீர்னு அதை நம்ம எந்த மேட்ச் கூட ஆர்சிபி கூட ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு, கடைசியில் ஒரு 30 ரன் அடிச்சு. அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கு தோனிக்கு. ஏன்னா 2 6 2 4 போச்சுனாலே ஃபேண்டசி பாயிண்ட் எகிரிடும். அடுத்து அஸ்வின் 4 மேட்ச்ல 3 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. எக்கனாமி ரன் ரேட்டும் அதிகமாக தான் வச்சிருக்காரு. கம்போஸ் என்னைக்காச்சும் எடுத்து வராங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா முகேஷ் சௌத்ரி அவர் வந்து 50 போடுறதுக்கு ரெடியா இருப்பாரு. 10 ரனா கலீல் அகமது, நூர் அகமது 3மே சூப்பரான பவுலர்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு சிஎஸ்கே டீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த 3 பிளேயர்ஸும் உசுர கொடுத்து கிடந்து ஆடுற ஒரே பிளேயர்ஸ் அந்த 3 பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 3 பிளேயரும் 3 மேட்ச்ல 5 விக்கெட்டு, 4 மேட்ச்ல 8 விக்கெட்டு, 4 மேட்ச்ல 10 விக்கெட்டுன்னு சொல்லி இந்த 3 பிளேயர்ஸும் சூப்பரா ஆடுறாங்க. மஸ்ட் பிக்கா கூட நீங்க வைக்கலாம். பேட்டிங் தான் ஒன்னுத்துக்கு ஆடுறது இல்லை. ஸோ இந்த 3 பிளேயர்ஸும் நம்ம கண்டிப்பா டீம்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இன்னைக்கு நீங்க ஸ்மால் லீக் போறீங்களா? கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர், வாதிரா, மேக்ஸ்வெல், ஜான்சன், சிங். இந்த வாதிரா இடத்துல நிறைய சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் ஃபெர்கூசன் எடுப்பாங்க, சஹால எடுப்பாங்க, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்து பிக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு இடத்துல என்ன வேணாலும் பண்ணலாம் உங்க ஆப்பனண்ட். ஹைக்வர்டு, ரச்சின், நூர் அகமது, 10 ரனா. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா அந்த 10வது பிளேயர் 11வது பிளேயர் யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா கலீல் அகமதை எடுத்து வருவாங்க நிறைய பேர் சிஎஸ்கே சைட்ல இருந்து. இல்லைன்னா டெவன் கான்வே கூட நிறைய பேர் பிக் பண்ணுவாங்க. இல்ல சிவம் துபேயை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா பிக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்ல ரவீந்திர ஜடேஜாவை கூட பிக் பண்ணுவாங்க. ஸோ 9 பிளேயர் இதுதான். 10 11 வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல நம்ம செலக்ட் பண்ற ஆப்ஷன் வின் பண்ணா நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃபா ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் போடணுமா? ஸ்ரேயஸ் ஐயர், சிங் நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன். கொஞ்சம் ரிஸ்கா போடணுமா? ருத்ராஜ் கைக்வாட், 10 ரனா. 10 ரனா குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 1ல இருந்து 2 விக்கெட் கன்ஃபார்ம். ஏன்னா டெத்ல போடுவாரு. அதனால 10 ரனா, ருத்ராஜ் கைக்வாட், ஸ்ரேயஸ் ஐயர், சிங் இந்த 4 பேருமே இன்னைக்கு ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கிறாங்க. அடுத்ததா லோ பெர்சன்டேஜ்ல நான் பாக்குறது இன்னைக்கு சஹாலையும் பிரியன் சாரியாவையும் நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து ரொம்ப லோ பெர்சன்டேஜ்ல நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா லோ பெர்சன்டேஜ்ல ட்ரை பண்ணலாம். அதே போல சிவம் துபே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா நம்ம சிக்ஸர் துபேயை ட்ரை பண்ணலாம். அதே போல கான்வே போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் கொடுக்குறாரான்னு பார்ப்போம் கம்பேக். அடுத்ததா நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இன்னைக்கு நல்லா இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்னா நமக்கு வந்து கான்வே இருக்கிறாரு, பிரப் சிம்ரன் சிங் இருக்கிறாரு, எம்எஸ் தோனி இருக்கிறாரு. ஸோ இந்த 3 பேரையுமே நம்ம வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அடைக்கலாம். எப்படின்னா ஒரு 10 டீம் போட்டிங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 6 டீம் வரைக்கும், கிராண்ட் லீகை பத்தி பேசுறேன், ஸ்மால் லீக் இல்லை, 6 டீம் வரைக்கும் பிரப் சிம்ரன் சிங்கை ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 டீம்ல வந்து கான்வே ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 டீம் அல்லது கான்வேக்கு 3 கொடுத்துட்டு தோனிக்கு 1 போட்டு தோனியை வந்து ஒரு டீம்லயாச்சும் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா கான்வே, ஸ்ரேயஸ், ஹைக்வாடு, ரச்சின், ஜடேஜா, மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், யான்சன், சிங், நூர் அகமது, 10 ரனா. இது ஒரு காம்பினேஷன். இதை பாருங்க. பிரப் சிம்ரன் சிங், கான்வே வேண்டாம், பிரப் சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ், ஹைக்வாடு, ரச்சின், ரவீந்திரா சேஃப், எல்லாம் ஓகே. ஜடேஜா, மேக்ஸ்வெல், யான்சன், ஸ்டோய்னிஸ் எடுக்கல, சிங், ஃபெர்கூசன், ஸ்டோய்னிஸ்க்கு பேரா ஃபெர்கூசன் எடுத்திருக்கும், நூர் அகமது, கலீல் அகமது. 10 ரனா வேண்டாம் நினைச்சீங்கன்னா இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 100, கலீல், 10 ரனா இந்த 3 பேர் எடுத்துட்டு ஜடேஜாவை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜடேஜா பெருசா ஒன்றும் இது பண்ணவே இல்லை. 15 மேட்சா ஒன்றும் பண்ணல T20 கிரிக்கெட்ல. அதிகபட்சம் 15 மேட்ச்ல 4 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு கலீல், நூர் அகமது, 10 ரனா எவ்வளவு பரவாயில்ல. இருந்தாலும் ஜடேஜா அப்படிங்கிற பேருக்கு தான் அவர் டீம்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒரு பேட்டிங் வந்து ஒரு 10 ரன் ஆடிட மாட்டாரா, ஒரு கேட்ச் பிடிச்சிட மாட்டாரா, அதுக்காக தான் ட்ரை பண்றோமே தவிர ஃபார்ம் வைஸா ஒஸ்டா வந்து ஆடிட்டு இருக்கிறதுனா அது ஜடேஜாவா தான் இருக்கும்.
இவ்வளவு சொல்லிட்டேன். அதனால இன்னைக்கு இந்த மேட்ச்ல ஜடேஜா நல்ல பாயிண்ட் கூட வாங்கி கொடுத்துடலாம், ஏன் மானத்தை காப்பாது இது கப்பலாச்சு. அப்படி ஆடியாச்சு சிஎஸ்கே வின் பண்ணா பரவாயில்லதான். ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் அவ்வளவுதான் நண்பா. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய இது எப்படி இருக்குது, இன்னைக்காச்சும் சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. அப்பதான் அந்த ஐபிஎல் ரேஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஓரளவுக்கு. இல்லைன்னா சிஎஸ்கேயும் போச்சு, எஸ்ஆர்எச்சும் போச்சு, எம்ஐயும் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. அந்த காம்படிஷன் உள்ள போக போக போனாதான் எவன் உள்ள போவான் எவன் வெளியே வருவான் அப்படிங்கிற ரேஸ் இருந்தாதான் ஐபிஎல் இன்னமும் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. இல்லை எனக்கு நமக்கு பிடிச்ச டீம் பிடிக்காத டீம் அப்படிலாம் கிடையாது. அந்த ரேஸ் வேணும் நமக்கு. ஒரு கிரிக்கெட் ஃபேனா அந்த ரேஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால சிஎஸ்கே இன்னைக்கு கண்டிப்பா வின் பண்ணணும், வின் பண்ணுவாங்க நம்புவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.